ஓகே, ஸோ இது ரெண்டாவது பகுதி. இதுல நம்ம பாக்குறது வந்து செவ்வாய் எவ்வாறு பாதிப்படையும் அப்படின்றத போன வாட்டி பார்த்தோம். இங்கேயும் வந்து நம்ம 2 கான்செப்ட் பார்த்தோம். சூரியனுக்கு 1, 4, 7, 10, ராகுக்கு 1, 4, 7, 10 செவ்வாய் இருந்தா பாதிப்படையும் சொல்லியிருக்கோம். இப்ப அடுத்த இது பாத்தீங்கன்னா செவ்வாய் தேய்பிறை சந்திரனுக்கு 1, 4, 7, 10 இருந்தாலும் பாதிப்பை கொடுக்குது. ஏன் தேய்பிறை சந்திரன் எடுத்தோம் அப்படின்னா, நார்மலா பாத்தீங்கன்னா பஞ்சமகா புருஷ யோகத்துல லக்னத்துக்கு 1, 4, 7, 10 கிரகம் இருந்தாலும், அது ஆட்சியா உச்சமா இருந்தாலும், அதே மாதிரி சந்திரனுக்கு 1, 4, 7, 10 கிரகம் இருந்தாலும் அது யோகத்தை செய்யுது. ஆனா தேய்பிறை சந்திரன் அப்படின்றதுதான் ஸ்பெசிபிகா. தேய்பிறை சந்திரன்றது பாபர் ஆயிடுறாரு. தேய்பிறை சந்திரனுக்கு 1, 4, 7, 10 கிரகம் அதாவது செவ்வாய் இருக்கும்போது அது ஒரு பாதிப்பை கொடுக்குது அப்படின்றத இங்க கிளியரா நம்ம சொல்றோம். இங்க பாருங்க, இவங்க 2 பேரும் காதல் திருமணம் தான் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ காதல் திருமணம் பண்ணும்போது ஜாதகத்தை வெரிஃபை பண்ணாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பீரியட்ல பிரிஞ்சுட்டாங்க. இதனோட மெயினான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேய்பிறை சந்திரனுக்கு 7ல செவ்வாய். அதே மாதிரி 2ல உள்ள சூரியனும் பாதிப்பை கொடுக்குது அப்படின்னு சொல்றோம். பட் இதை வந்து நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். 2ல உள்ள சூரியன் பாதிப்பை கொடுக்குது அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. பட் இதை வந்து டீட்டெயிலா நம்ம வந்து இப்போ செவ்வாயை பார்க்குற மாதிரி சூரியனுக்கு எப்படி அந்த பாதிப்பை கொடுக்குது, 2ல உள்ள சூரியன் எப்படி பாதிப்பை கொடுக்குதுன்றது டீட்டெயிலா பின்னாடி பார்ப்போம். இந்த ஜாதகத்துல தேய்பிறை சந்திரனுக்கு 10ல இருக்கு. இதுவும் ஒரு பிரச்சனைகளை கொடுக்குது. தேய்பிறை சந்திரனுக்கு 4ல இருக்கும்போது பிரச்சனையை கொடுக்குது அப்படின்றத பார்க்கணும். இங்க செவ்வாய் உச்சமானதுனால ஒரு சில நன்மைகளும் நடக்கும், தீமைகளும் நடக்கும். பட் இங்க செவ்வாய் 8லயும் இருக்காரு, பிளஸ் தேய்பிறை சந்திரனுக்கு 10லயும் இருக்காரு. ஸோ அந்த விஷயங்களை பார்க்கும்போது இவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. பட் ஜாதகர் பார்த்தீங்கன்னா செவ்வாய் உச்சமா இருக்கிறதுனால கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றாரு, மற்ற விஷயங்கள் நல்லபடியாவே நடக்குது. தேய்பிறை சந்திரனுக்கு 7ல் செவ்வாய் இருக்கிறது நீங்க சொன்ன மாதிரி நடந்திருக்கு சார். எனக்கு 2-3 ஜாதகம் பார்த்திருக்கேன். சூப்பர், தேங்க்யூ சார், தேங்க்யூ. இப்போ அதே தேய்பிறை சந்திரனுக்கு 4ல நீச செவ்வாய் இருந்தால் சார், தேய்பிறை சந்திரனுக்கு அதான் 1, 4, 7, 10 செவ்வாய் இருந்தா பாதிப்படையுது. ஆமா, அதே நீசமா இருந்ததுன்னா எதா இருந்தாலும் நீசமா இருக்கும்போது அந்த காரகத்துவங்கள், அந்த 4ஆம் இடம் சம்பந்தமான விஷயங்கள், அது எந்த பாவமோ அது சம்பந்தமான விஷயங்கள அங்க ஒரு சின்ன பிரச்சனையை கொடுக்குன்றதை நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அது அதான் கடக லக்கணம் 10ல வந்து தேய்பிறை சந்திரன், லக்னத்துல செவ்வாய் நீசம். கரெக்ட். அந்த இடத்துல ஒரு பாதிப்பு, செவ்வாய்ன்றது ஒரு பாதிப்பு கொடுக்குது. ஏன்னா இங்க பரிவர்த்தனை ஆறதுனால அது நல்லா இருக்குன்றது நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம். பட் செவ்வாய் பாதிப்பு பரிவர்த்தனை ஆனாலும் பாதிப்பை கொடுக்கணும். கண்டிப்பா பரிவர்த்தனைன்றது பாதிப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பரிவர்த்தனை வரும். ஓ சரி, தேங்க்யூ சார். செவ்வாய் ஆட்சி வீட்டுல இருந்து மேஷத்துல இருந்து தேய்பிறை சந்திரனோட இருந்தாலும் அதே இங்க பாருங்க, செவ்வாய் வந்து உச்சமா இருக்கு இல்லையா? ஆட்சியா இருந்தாலும் சரி, செவ்வாய் உச்சமா இருக்கு. ஆட்சி உச்சம் எதுவுமே நம்ம பார்க்க வேண்டியது இல்ல. இப்ப நம்ம குரு வந்து பாதகம் செய்யறான்றதை பார்த்தோம். குரு வந்து ஜெயலலிதாமாக்கு 7ல தான் இருக்காரு, ஆட்சியில தான் இருக்காரு. ஏன் பாதகம் செஞ்ச? சோ நம்ம வந்து ஒரு கிரகம் ஆட்சியா இருக்கு, உச்சமா இருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை. அது கண்டிப்பா ஒரு பாதகத்தை செய்யுது. ஆனா அந்த பாதகங்கள் வெளியே தெரியாம இருக்கலாம், இல்ல வந்து கம்மியா நடக்கலாம் அப்படின்றத அங்க கான்செப்டே தவிர பாதகம் செய்யாது அப்படின்றத நம்ம எடுக்கக்கூடாது. ஓகே, தேங்க்யூ. அடுத்து இது 4வது கான்செப்ட். ஃபர்ஸ்ட் வந்து செவ்வாய் சூரியனோட இருக்கும்போது பாதிப்பு, செவ்வாய் ராகுவோட இருக்கும்போது பாதிப்பு, 3வது செவ்வாய் வந்து தேய்பிறை சந்திரனோட இருக்கும்போது பாதிப்பு. அடுத்து பாதகத்துல இருக்கிற செவ்வாயும் பாதிப்பு கொடுக்குறாரு, பாதக ஸ்தானத்துல இருக்க செவ்வாயும் பாதிப்பு கொடுக்குறாரு அப்படின்றதுதான் கான்செப்ட். இங்க பாத்தீங்கன்னா செவ்வாய் விருச்சிக லக்னம், செவ்வாய் வந்து கடகத்துல இருக்காரு. அதே மாதிரி இங்கேயும் அடுத்தது இங்க விருச்சிக லக்னம், செவ்வாய் வந்து கடகத்துல இருக்காரு. ஸோ இந்த ஜாதகத்தை பார்த்துக்கிட்டீங்க, இவங்களுக்கு செவ்வாய், இவங்க 2 பேரும் காதல் திருமணம் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சார்ட்ல ஒரு பீரியடுக்கு அப்புறம் பிரிஞ்சுட்டாங்க. இங்க வந்து பாதிப்புகள் பாத்தீங்கன்னா
செவ்வாய் சந்திரனுக்கு 10ல இருக்கு அப்படின்றது பாதிப்பையும் கொடுக்குது. பிளஸ் அடுத்து வந்து லக்னத்துக்கு பாதகத்துல இருக்கு அப்படின்ற விதத்திலையும் பாதிப்பு கொடுக்குது அப்படின்ற எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாதிப்போட டெப்த்னஸ் நம்ம பார்க்கணும், அந்த பாதிப்போட பர்சன்டேஜ் பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அடுத்த ஜாதகத்தை அமைக்கணும், இல்லை அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். இந்த ஜாதகத்துல ரெண்டாவது ஜாதகத்துல இவங்களுக்கு ரொம்ப நல்ல தடபுடலான கல்யாணங்கள்லாம் நடந்தது, சீர்வரிசை நல்லா பண்ணாங்க. ஆனா எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த பொண்ணுக்கு குழந்தை உண்டானோன்னு அம்மா வீட்டுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் போக மாட்டேன்னுச்சு. மாமியார் கொடுமை அப்படின்னு இங்க வந்து சொல்றாங்க. ஏன் மாமியார் கொடுமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஜாதகத்திலையும் யாராவது ஆட்சி உச்சமா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தான் டாமினேட் பண்ணுவாங்க. அதை வந்து கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்லா சொல்லுங்க. வர்றவங்களுக்கு உங்க மாமியாரால பிரச்சனை இருக்கும், தனி கொடுத்தனம் போயிடுறது நல்லது அப்படின்றத அட்வைஸ் பண்ணுங்க. எந்த ஜாதகத்திலையும் இப்ப நம்ம 2 ஜாதகத்தை பொறுத்துறோம். இன்னொருத்தர் ஜாதகத்துல ஒருத்தர் ஆட்சியா இருக்கார், சூரியன் ஆட்சியா இருக்காரு, இல்ல சந்திரன் ஆட்சியா இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த இடத்துல அவங்க வீட்டு போற வீட்டுல இந்த பர்டிகுலர் பர்சனோட இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லுங்க. சோ இந்த ஜாதகத்துல 10ஆம் இடம்ன்றது சூரியன் வந்து உச்சமா இருக்காரு. சோ மாமியாரால இந்த பொண்ணுக்கு பிரச்சனை. சோ மாமியார் கொடுமை அப்படின்றதுல இந்த பொண்ணு திரும்பி வந்துட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வந்தாச்சு. சோ இதை வந்து ஏன் இந்த ஜாதகத்தை போட்டோம் அப்படின்னா இந்த காரணத்துக்காக தான். அதாவது ஒரு கிரகம் ஆட்சியா உச்சமா இருக்கும்போது அது பலமடையுது. சோ அந்த வீட்டுல அந்த பொண்ணு போகும்போது அந்த பர்டிகுலர் நபர் பலமா இருக்காரு அப்படின்றத கிளியரா சொல்லுது. அந்த பலமா இருக்கிறவங்க இவங்களை கொஞ்சம் வந்து டாமினேட் பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்றது முதலே சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க தனி கொடுத்தம் இருக்கிறது இல்லை ஒன்னா இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. நான் தனி கொடுத்தம் இருக்க வைக்கிறது நம்மளோட கான்செப்ட் இல்லை, அதையும் வந்து கிளியரா சொல்லிடுங்க. ஜாதகத்துல இருக்கு, அதனால நான் வந்து சொல்றேன் அப்படின்றத சொல்லிடுங்க. ஐயா இங்க பாவகம் மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்படிதானங்க? என்னங்க இங்க 10ஆம் அதிபதி மாமியாரால பிரச்சனை இல்ல இங்க 10ன்றதுனால நம்ம மாமியாரை எடுத்துக்கிட்டோம், பாவத்தை எடுத்துட்டோம். பட் இங்க வந்து சூரியன் வந்து உச்சமா இருக்காரு. சோ சூரியன்றது அப்பாவை சொல்லுது, பையனோட அப்பாவை சொல்லுது, இல்ல வந்து சூரியன்றது பொண்ணோட அப்பாவை சொல்லுது கூட எடுத்துக்கலாம். நீங்க அதே எடுத்துக்கணும். பொண்ணோட அப்பாவை சொல்லுது, பையனோட அப்பாவை சொல்லுது, யாராவது எடுத்துக்க. இந்த என்ன சொல்லலாம், இந்த பையனுக்கு யாருக்கு வரானோ அந்த பையனுக்கு மாமனாரால பிரச்சனை, அதாவது அப்பாவால பிரச்சனை, சூரியனால பிரச்சனை. சூரியன்ற காரகத்துவத்தை எடுத்து சொல்லிடுங்க, சந்திரன்ற காரகத்தை எடுத்து சொல்லிடுங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம மாமியார் எடுத்ததுக்கு காரணம் சந்திரன் உச்சம் இங்க இல்லையா? சந்திரன் உச்சம் அப்படியும் பார்க்கலாம், நம்ம அப்படியும் பார்க்கலாம். அதாவது அந்த உயிர் காரகத்துவம் என்னவோ அதை எடுத்துக்கிட்டு அது விஷயமா இவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்றது சொல்லுங்க. இங்க இடத்துல நம்ம 10ஆம் இடம் சம்பந்தப்படுறதுனால மாமியார்ன்றதை நம்ம எடுத்துக்கோம். சுக்கரனும் உச்சம் தானுங்கய்யா? என்னம்மா சுக்கரனும் உச்சம் இல்ல? சுக்கிரன் உச்சம்னா ஜாதகி உச்சம் இல்லையா? சுக்கிரன்றது ஜாதகி, இல்ல 7ஆம் இடம்ன்றது கணவர் உச்சமா இருக்காரு, அது ஓகே. நம்ம கலத்தமா இருக்கும்போது நம்ம பெரிய பிரச்சனைகளை பண்றது இல்ல. நம்ம டாமினேட் பண்ணக்கூடியவங்க நாத்தனாரா இருந்தாலும் சரி, இல்ல மாமியாரா இருந்தாலும் சரி, மாமனாரா இருந்தாலும் சரி, வேற யாரும் அந்த வீட்டுல இருக்கிறவங்க நம்மளை டாமினேட் பண்ணும்போது அந்த இடத்துல பிரச்சனைகள் வருது. இதே 3 கிரகமும் ஒன்னா லைனா உச்சமா இருக்கிறப்ப அது ஒரு பிளஸ் பாயிண்ட்னு வேற சொல்லுவாங்களே. கண்டிப்பா பிளஸ் பாயிண்ட் தான். எந்த விதத்துல பிளஸ் பாயிண்ட்? உங்களுக்கு பண விஷயங்கள நல்ல பிளஸ் பாயிண்ட் தான். இப்ப லக்னத்துக்கு 6, 7, 8ல வந்து சுபகிரகங்கள் இருக்கும்போது அது யோகத்தை தானே செய்யுது. கண்டிப்பா. ஆனா திருமண வாழ்க்கை இப்ப சுபமில்லை, அது சம்பந்தமான பிரச்சனைகளையும் கொடுக்குது. அவ்வளவுதான், சிம்பிளான கான்செப்ட், அவ்வளவுதான். சரி, யோகங்கள் எங்க கொடுக்கும், பிரச்சனைகள் எங்க கொடுக்கும்னு எடுக்கிறோம். இப்ப நம்ம பாக்குறது திருமண பொருத்தம் மட்டும் பாக்குறோம், ஜாதக பலன் பார்க்கல. திருமண பொருத்தம் இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்குன்றத பாக்குறோம். சார், கும்ப லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சூரியன் மேஷத்துல உச்சம் விட்டு இருக்கிறாரு. சரி, அப்ப அங்க யாரு பலமா இருப்பா? இந்த பையனோட அப்பாவா? 2 விதமா சொல்லலாம். கும்ப லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி வச்சா அங்க மாமனாரோட டாமினேஷன் இருக்கும். இந்த பையன் வந்து மாமனார், பையனோ பொண்ணோ மாமனாருக்கு அடங்கிதான் போகணும். இல்ல வந்து அந்த வீட்டுல மச்சனன், 3ஆம் இடம்ன்றது மச்சனனோட டாமினேஷன் இருக்கும்.
அதாவது ஏழாம் வீட்டு அதிபதி லக்னத்துக்கு 3ல போய் உச்சமிட்டு இருக்கிறார். நல்லா மச்சினன் தான் டாமினேட்டர் பெருசா இருக்கும். எடுத்துக்கலாம். அதாவது இதை எப்படி எடுக்கணும்ன்றத நம்ம சொல்றோம், அவ்வளவுதான். 7ஆம் அதிபதியா இல்ல வந்து சூரியன் மாமனாருன்னு எடுத்துக்கலாம், தந்தைன்னு எடுத்துக்கலாம். இல்ல அது 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால மச்சனன் எடுத்துக்கலாம், 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால மாமனார்னு எடுத்துக்கலாம். சோ நீங்க ஜாதகம் பார்க்கும்போது அந்த பாவத்தையும் சேர்த்து எடுத்துக்கணும். அதாவது சார், எந்த பாவத்தில் ஒரு கிரகம் ஆட்சி உச்சமாக உள்ளதோ அந்த பாவக காரக உறவு மூலம் ஒரு பாதிப்பு உண்டு. கரெக்டா சார்? கண்டிப்பா. பாதிப்புன்னு இல்ல, அவங்க டாமினேட் பண்ணுவாங்கன்னு எடுத்துக்கங்க. பாதிப்புன்னு சொல்ல வேண்டாம். பாதிப்புன்னு இல்ல, அவங்க டாமினேட் பண்ணுவாங்க. அதை நம்ம விட்டு கொடுத்து போயிடுறது நல்லது, இல்லைன்னா தனி கொடுத்து போயிடுறது நல்லது. அவ்வளவுதான். ஆனா இந்த பொண்ணு 1963 பிறந்திருக்காங்க சார். இப்போ 60 வயசு ஆயிடுது, கிட்டத்தட்ட இன்னும் மாமியார் பிரச்சனை இல்ல. இப்ப இல்லங்க, இப்ப இல்ல, அப்பயே பிரிஞ்சு வந்தவங்க ஜாதகம். ஓ சரி சரி சரி, பிரிஞ்சு வந்தவங்க ஜாதகம். சரி 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 சார். நான் எல்லா ஜாதகத்தையும் கொஞ்சம் பழைய ஜாதகங்களை எடுத்து அனலைஸ் பண்ணி, ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு நிறைய ஜாதகங்கள் அனலைஸ் பண்ணும்போது பழைய ஜாதகங்கள் எடுத்து நமக்கு தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்ககிட்ட ஏற்கனவே வாங்கி அதை வச்சு நம்ம எல்லாம் பார்த்தோம். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி சார். இல்ல, புது ஜாதகத்தை நம்ம வந்து இங்க போட முடியாது. ஏன்னா புதுசா வர்றவங்க கிளைண்டா இருக்கலாம், வேற யாரு வேணாலும் இருக்கலாம். அவங்க போடும்போது கேட்காம போட்டாங்களேன்னு வரும், இல்ல கேட்டா கூட நம்ம ஜாதகத்தை வெளில சொல்றாங்களேன்றது வரும். அதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்றது நல்லது. இவங்க காலம் கடந்து கூட சேரலீங்களா சார்? அப்படியே தனியா தான் இருக்காங்களா? அப்பயே சேரல, வெளில வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் போகவே இல்லை. அது சேராததுக்கு காரணங்கள் நிறைய இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய காரணங்கள் சொல்லலாம். ஒண்ணு வந்து செவ்வாய் பாதகத்துல இருக்குன்னு சொல்லலாம், செவ்வாய் ராகுவோட இருக்குன்னு சொல்லலாம், சூரியனுக்கு 10ல இருக்கு, சூரியனுக்கு 4ல இருக்குன்னு சொல்லலாம். அது மாதிரி ஒரு பாதிப்பு 2 பாதிப்பு இல்லை. நீங்க வரிசையா இதை கொஞ்சம் எடுத்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நிறைய பாதிப்புகள் நம்ம சொல்லலாம். 3ல வந்து சனிக்கேது இருக்கு, 7ல வந்து புதன் இருக்கு. சோ வீரியம் சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்றத சொல்லலாம். மறுமணமும் செய்துக்கலையா? என்னவா? இல்ல செஞ்சுக்கலாம். ஓகே சார், இந்த இடத்துல இன்னொரு அர்த்தம் எடுத்துக்கலாமா சார்? 10ஆம் அதிபதி சூரியனும் லக்னமும் 6, 8 இருக்கிறனால அந்த மாமியாருக்கும் ஜாதகருக்கும் இல்ல. இங்க வந்து நம்ம சூரியனும் லக்னமும் 6, 8 இருந்ததுன்னா தந்தை மகனுக்கு உள்ள அது பிரச்சனையை சொல்லுதுன்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் எடுத்துக்கலாம். தந்தை மகனுக்குள்ள பிரச்சனை இது. நம்ம இங்க நம்ம திருமணத்தை மட்டும் எடுத்து பார்ப்போம். நம்ம பலன்கள் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா வேற மாதிரி போகும் இல்லையா? அந்த அம்மாவுக்கு 3ஆம் இடம் பாதிச்சிருச்சு சார். ஆமா, 3ஆம் இடம் சனிக்கு எது இருந்து பாதிப்படையுது, செவ்வாய் பார்வை. ஆமா. சரி, அது ஒரு கசப்பான பிரச்சனையை சொல்லுது. சனி செவ்வாய் கேது பார்வை சார் 3ஆம் இடத்துல. கண்டிப்பா. மாங்கல்யம் பாதிப்பு சார். அதான் நம்ம பாதிப்புன்றத பார்க்கும்போது ஒரு கிரகம் பாதிச்சிருக்கா, 3 கிரகம் பாதிச்சிருக்கா, 2 கிரகம் பாதிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அதனோட பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டு இவங்க ஒன்னா இருப்பாங்க, பிரிவாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன அந்த சனி செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன் வருதா? வருது. சோ இவங்களுக்கு திருமணம் வந்து வேற மாதிரி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமா? அவ்வளவுதான். சோ இந்த காம்பினேஷன் நம்ம வந்து எடுத்தனே எல்லா ஜாதகத்தையும் இதே அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா யாராவது கமெண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் ஒவ்வொன்று சொல்றது நானு. பட் பாதிப்புகள் பார்க்கும்போது நீங்க ஒவ்வொன்றா பாருங்க. செவ்வாய் எப்படி பாதிச்சிருக்காரு, அதுக்கு அடுத்து மத்த லக்னங்கள்ல மத்த இது எப்படி பாதிப்பு அடைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா ஈஸியா புரிஞ்சுக்கணும். நமக்கு ஈஸியா புரிஞ்சுக்கணும். சார் 7ல பாதுகாப்பு 8ஆம் அதிபதி சார் 7ல. அது அதான் சொல்றேன். நம்ம வந்து மத்த அனாலிசிஸ்க்கு இங்க போகாம செவ்வாய் வந்து பாதகத்துல இருக்கும்போது பிரச்சனையை கொடுக்குறாரு அப்படின்றத பாத்துக்குங்க. மத்த ஏன் இவங்க வந்து அதுக்கப்புறம் கல்யாணமே பண்ணிக்கல, ஏன் அதுக்கப்புறம் வந்து இவங்க திருமணமே பண்ணிக்கல அப்படின்ற கான்செப்ட் போகும்போது இந்த 4-5 கிரகங்கள் பாதிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம போகலாம். அதான் இதை பொருத்தமா போட்டோம்னா நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லா லக்னத்துல இருந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணலாம். இங்க நம்ம பாக்குறது செவ்வாய் பாதகத்துல இருக்கும்போது பாதிப்பை கொடுக்குறாரு அப்படின்றது. ஓகே, அதுக்கு அடுத்த ஜாதகத்தை பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்திலையும் இந்த அம்மாவும் திரும்பி குழந்தை உண்டானோன்னு தாய் வீட்டுக்கு வந்தவங்க திரும்பி போகாம இவங்களும் வந்து வீட்டோட இருந்துட்டாங்க. செவ்வாய் வந்து பாதகத்துல இருக்கிறது கான்செப்ட்.
சார் எந்த லக்னமா இருந்தாலும் இப்ப சிம்ம லக்னம் 9ஆம் வீட்டதிபதி அந்த செவ்வாய் அங்கே இருந்தாலும் அது பாதகம் மேலதான் செய்யுமா சார்? கண்டிப்பாமா. செவ்வாய் பாதகத்துல இருந்ததுன்னா அது ஒரு பாதகத்தை கொடுக்குது. அது ஏன் பாதகத்தை கொடுக்குது அப்படின்றத பார்க்கணும். எந்த மாதிரி பாதகத்தை கொடுக்குன்றதையும் பார்க்கணும். கண்டிப்பா ஒரு பாதகம் உண்டு அப்படின்றது சொல்லலாம், நம்ம தாராளமா சொல்லலாம். அது ஆட்சி உச்சம் அதை பத்தி. சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய்க்கு 9 இருக்கிறதே ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்றத, குழந்தை சார்ந்த வகையில ஒரு பிரச்சனையை கொடுக்குன்றதே எடுக்கலாம் நம்ம. யோகாதிபதி இல்லையா? அதுக்காக யோகாதிபதி தான். யோகாதிபதி எங்க யோகத்தை செய்வாரு? உங்களுக்கு திருமணம் சம்பந்த விஷயத்தை விட்டுட்டு அடுத்து வாங்க, உங்களுக்கு வந்து வருமானத்தை எடுத்துங்க, குலதெய்வம் எடுத்துங்க, உங்களுக்கு வீடு மனை வாசல் எல்லாத்தையும் கண்டிப்பா யோகங்கள் நடக்கும். திருமணம் சார்ந்த விஷயத்துல ஒரு உச்சம் உண்டு அப்படின்றத சொல்லு. சார் ரிஷப லக்னத்துக்கு 7 கூடிய செவ்வாயே பாதகத்துல உச்சமா இருந்தது அப்படின்னாலும் கண்டிப்பாமா, கண்டிப்பா செய்யும், பாதகத்தை செய்யும். லேட் மேரேஜ் நல்லதா இல்லாட்டா மத்தபடி இல்ல ஒரு முதல் திருமணம் பாதிப்புன்னு எடுத்துடலாம்? அப்போ கண்டிப்பா பாதிப்புன்னு சொல்லு. அதாவது பாதிப்பு அப்படின்னு நீங்க எடுத்தீங்க, முதல் திருமணம் பாதிப்புன்னு எடுத்தீங்க. முதல் திருமணத்துக்கு 2 ஏழை பார்க்கணும், சுக்கிரன் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். இதெல்லாம் பாக்குறப்ப அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம அவர்களுக்கு சுபர் பார்வை இருக்கா அப்படின்றது. நான் ஏன் ஒரு வாட்டியும் பாதிப்புன்னு சொல்லிட்டு விட்டுறேன்னா, லக்னத்தை நம்ம வந்து ஃபுல்லா அந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ணாதான் இவங்களுக்கு முதல் திருமணம் இல்லை, முதல் திருமணம் தெளிவுல முடியும் சொல்லலாம். ரிஷப லக்னத்துக்கு 9 பாதகத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாய் 3 கிரகமே இருக்கு. சூரியன், சுக்கிரன், செவ்வாய் கண்டிப்பா ஒரு பாதகத்தை செய்யும். பாதகத்தை கண்டிப்பா செய்யும் இல்லையா? கண்டிப்பா பாதகத்தை செய்யும். ஒரு திருமணம் தசா புத்தியில தானா இல்லன்னா எப்பயும் ஏதாவது அந்த மாதிரி வருமா? செவ்வாய் திசை வரும்போது வருமா? தசாபுத்தி நடக்கும் போது திருமணம் நடந்ததுன்னா பிரிவினைகளை கொடுக்கலாம். ஆனா தசாபுத்தி இல்லாம நடக்கும் போது இப்ப நடப்பு வந்து சந்திர தசையா இருந்து அடுத்து வரக்கூடியது ஒரு 10 இயர்ஸ்ல செவ்வாய் வந்துரும். அப்ப அந்த 10 இயர்ஸ்க்கு செவ்வாய் சனி தசை சந்திர தசை முடிஞ்ச உடனே செவ்வாய் தசை வரும்போது அந்த பாதிப்பு கொடுத்துருமோ? பாதிப்புனா உங்களுக்கு பிரிவினையை கொடுக்கணும்ன்றத நம்ம டைரக்டா எடுத்துக்காதீங்க. பிரிவினை எடுத்துக்காதீங்க. அந்த இடத்துல கணவர் பிரிஞ்சு வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பிரிவினை. எப்படி நம்ம அடுத்த ஜாதகத்துல அதை பார்க்க போறோம், வரக்கூடிய ஜாதகங்களை பார்க்க போறோம். எப்படி செவ்வாய் பாதிப்படைது இது இருக்கு, அந்த கான்செப்ட் பார்ப்போம். ஓ சரி 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 சார். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். இங்க குரு செவ்வாய் சேர்க்கை கூட எடுக்கலாமா? இங்க குரு செவ்வாய் சேர்க்கையா இருக்கிறது அதை எடுக்கலாம். குரு செவ்வாய் சேர்க்கையை எடுக்கலாம். இங்க பாருங்க, செவ்வாய் பாவகர்த்தாரியில இருந்தாலும் செவ்வாய் பாதிப்படையுது. செவ்வாய் பாவகர்த்தாரி யோகம் ஏற்பட்டாலும் தோஷம் தருது அப்படின்னு சொல்றோம். இங்க பாருங்க, செவ்வாய் வந்து இதுல இருக்காரு, கும்பத்துல இருக்காரு, 9ஆம் இடத்துல தான் இருக்காரு. சோ 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது நல்லது நம்ம எடுத்துப்போம். ஆனா இங்க 9ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் வந்து பாவகர்த்தாரியில இருக்காரு. இந்த பக்கம் ஒரு பக்கம் சனி, அந்த பக்கம் சூரியன். இது பாருங்க, திருமணம் பக்கத்துலயே இருக்கு இல்லையா? என்ன பாவகர்த்தாரி யோகம்னா ஒரு கிரகத்துக்கு முன்னும் பின்னும் வந்து பாவ கிரகங்கள். ஆமா ஆமா ஆமா, ஒரு கிரகத்துக்கு பாவர்கள். இப்ப செவ்வாய்க்கு 12ல சனி கேது, செவ்வாய்க்கு 2ல சூரியன். ஆமா. இல்ல ஒரே கட்டத்துல செவ்வாய்க்கு முன்னால பிரச்சனை. ஒரே கட்டத்துல இருக்கிறது நம்ம எடுத்துக்கலாம். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 கட்டத்திலயும் கிரகங்கள் இல்லைன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒரே கட்டத்துல இருக்கிறத எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த முன்ன பின்ன கட்டம் தான் எடுக்கணும், அப்புறம் தான் அந்த கட்டம். ஆமா ஆமா ஆமா. ஓ தேங்க்யூ சார், தேங்க்யூ. அங்க சுபர் சேர்ந்திருந்தாலும் அந்த பாபர் கணக்கு தான். இப்ப சூரியனோட சுக்கிரன் இருக்கு. கண்டிப்பா இந்த இடத்துல 7ஆம் அதிபதி குருவோட. அதுக்காக நம்ம எப்படி போட்டிருக்கோம்னா, இங்க கொஞ்சம் கிளியரா பாருங்க, சூரியனை முன்னாடியும் சுக்கிரன் அதுக்கப்புறமும் போட்டிருக்கேன். இங்க அதுக்காக இங்க வந்து இதுவும் கொடுத்திருக்கேன் உங்களுக்கு. கேது வந்து திருவோணத்துல இருக்கு, செவ்வாய் வந்து சதயம் 3ல இருக்கு, புதனும் சதயம் 3ல, 2 பேரும் கிரக யுத்தத்துல இருக்காங்க. சூரியன் உத்திரட்டாதியில இருக்காரு, சுக்கிரன் வந்து ரேவதியில இருக்காரு. இன்னும் டீப்பா நம்ம அனலைஸ் பண்ணணும். லக்னாதிபதி கிரக யுத்தத்துல இருக்காரு, அதனால பிரச்சனை வரும். சோ இந்த ஒவ்வொரு கான்செப்டும் நம்ம எடுத்துக்கிட்டே போகலாம். பட் பொதுவா இந்த கான்செப்ட் இல்லாம செவ்வாய் பாவகத்துல இருந்தா பிரச்சனை கொடுக்குறாரு, செவ்வாய் பாவகர்த்தாரில இருந்தா பிரச்சனை கொடுக்குறாரு
அப்படின்னு எடுத்துங்க. மற்றபடி இன்டெப்த் அனாலிசிஸ் வந்து நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை பொருத்தம் பார்க்கும்போது நம்ம அனலைஸ் பண்ணலாம். சார் இந்த ஜாதகத்துல செவ்வாய் குரு 7 கூடவன வந்து செவ்வாயோட சேர்ந்து இருக்காருல்ல, அது ஒரு காரணம். கரெக்டா நீங்க சொல்றீங்க. கரெக்ட் சார், கரெக்ட் சார், சூப்பர். Thank you sir. Perfect. Thank you sir. ஓகே, அடுத்த இதுவும் பாத்தீங்கன்னா செவ்வாய் பாவகர்த்தாரியில இருக்காரு, ராகு அந்த பக்கம் சூரியன். இந்த அம்மாவும் 8 மாசம் முடிச்சு வளகாப்பு முடிச்சு வீட்டுக்கு தாய் வீட்டுக்கு வந்தவங்க திரும்பி போகலை. வந்து தசா புத்தியும் வந்து ஏதாவது வந்து வேலை செய்யுமா சார்? என்னங்க? பிரெக்னன்ட் ஆகி வந்து வளகாப்பு முடிஞ்சு வராங்க அவங்க, இது வந்து அவங்க கணவருக்கும் அவங்களுக்கும் அந்த பிரிவினைன்றத தசா புத்தி ஏதாவது வேலை செய்யுமா? 8, 6 அது மாதிரிலாம் தசாபுத்தி கோச்சாரம் இல்லாம ஒரு வேலை நடக்கவே நடக்காது. ஆமாங்க சார். இதுக்கு வந்து இண்டிகேட் பண்ணுதுன்றது மட்டும்தான் இப்ப நம்ம பொருத்தம் பார்க்கும்போது அதை இண்டிகேட் பண்ணுதுன்றத சொல்றோம். ஆனா இங்க எப்ப நடக்கும்னா தசாபுத்தி கோச்சாரம் வரும்போதுதான் நடக்கும். இங்க வந்து குரு பாருங்க 4ஆம் அதிபதி அவர் வந்து 2ல ராகுவோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு. சோ அதனால இந்த பொண்ணு வளைகாப்புக்கு வீட்டுக்கு வந்த பொண்ணு திரும்பி போகல, குழந்தை உண்டாகி வந்த பொண்ணு திரும்பி போகல. 2ஆம் இடம்ன்றது குழந்தைய கொடுக்கணும் இல்லையா, அதனால குழந்தைய கொடுக்கணும். 2ஆம் அதிபதி 5ல இருக்காரு. சோ 2ஆம் அதிபதி 5ல இருக்கும்போது கண்டிப்பா குடும்பம் சார்ந்த விஷயத்துல இந்த அம்மாவுக்கு ஒரு நல்லது நடக்கணும், குழந்தை உண்டு அப்படின்னு சொல்லுது. இது பெண் குழந்தையா இருக்கிறதையும் நம்ம அடுத்து அப்படின்னு சொல்லலாம். சோ ஓனா போகலாம். பட் இது பிரச்சனையை கொடுக்குது, எப்படி எந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப வளகாப்புக்கு தேதி குறிக்கிறதுலயும் முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லைங்களா? வளகாப்பு தேதி முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதுக்கு முன்னாடி நிஷேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றது இருக்கு இல்லையா? ஆமா ஆமா கண்டிப்பா பஞ்சாங்கத்துல கொடுத்திருக்காங்க சார். நிஷேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், நீங்க வந்து முகூர்த்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சரி, நம்ம பொருத்தம் பார்த்தாலும் நிறைய விஷயங்கள் முகூர்த்த லக்னம் சரியில்லை, முகூர்த்த லக்னம் எனக்கு தெரிஞ்சு நான் 2-3 ஜாதகத்துல நான் பொருத்தம் பார்த்து கொடுத்துருக்கேன். பட் இந்த திருமணம் முகூர்த்தம் வந்து அவங்க வெளியில பாத்துக்கிட்டாங்க, பார்த்து வச்சது பார்த்தா கரெக்டா திதி சூன்யத்துல வச்சு கல்யாணம் நடந்தது வந்து திருப்பதியில பக்கத்துல ஒரு மண்டபத்துல பண்ணிட்டு கோயில்ல போய் இவங்க சாமிக்கு தாலி எல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் கிராண்டா பண்ணிட்டு வந்தாங்க. ஆந்திராக்காரங்க எல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. பண்ணிட்டு வந்து 2 வருஷத்துல பிரிஞ்சு வந்துட்டாங்க, வேற ஏதோ காரணங்களும் பிரிஞ்சுட்டாங்க. ஏன் பிரிஞ்சாங்கன்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க கரெக்டா அவங்க முகூர்த்தத்தை வந்து திதிசூன்யத்தை அவங்க அந்த பொண்ணோட திதிசூன்ய ராசியில வந்து முகூர்த்த லக்னம் வருது. சோ நம்ம பார்க்கும்போது பொருத்தம் மட்டும் பார்த்தா போதாது, அந்த லக்னம் வந்து கண்டிப்பா வந்து முகூர்த்த லக்னம் நல்லா இருக்கும். முகூர்த்த லக்னம் உங்ககிட்ட பார்க்கலன்னா கூட நீங்க அவங்ககிட்ட சொல்லி அனுப்பிச்சுங்க, புஷ்கரநாமசம் வர்ற மாதிரி ஒரு லக்னம் வச்சிருக்கீங்க, 7-8 கிளியரா இருக்க மாதிரி வச்சிருக்கீங்க. நம்ம பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, பட் இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்து அனுப்புறது நல்லது. சார் என்னோட ஒரு சஜஷன் சொல்லட்டுமா சார்? ஒப்பீனியன் சொல்லுங்க சார். இல்ல ஒரு நிமிஷம், ஒரு 3 ஸ்கிரீன் தான் பேசலாம். ஓகே. சோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களை இங்க பிரச்சனை கொடுக்குதுன்றதை நம்ம பாக்குறோம். ஓகே, இந்த ஜாதகத்திலயும் பாத்தீங்கன்னா இந்த ஜாதகம் கொஞ்சம் டீடைல்டா நம்ம பார்க்கலாம். அதுக்காக தான் இதை லாஸ்ட்ல போட்டிருக்கேன். இங்க பாருங்க, இந்த பெண் ஜாதகத்துல செவ்வாய் பாதகத்துல பாவகர்த்தாரி தோஷத்துல இருக்காரு. பாவகர்த்தாரி தோஷம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி முன்னும் பின்னும் கிரகங்கள் இல்லை. அதனால அந்த கட்டத்துல உள்ளுக்குள்ள இருக்கிற கிரகங்களை பார்க்கணும். முன்னாடி வந்து கேது, பின்னாடி வந்து சூரியன். இப்ப முதல்ல யார கேட்டீங்க இல்லையா, பாவகர்த்தாரி இது வந்து முன்னாடி பின்னாடி இருக்கணுமான்னு, அது இல்லாம இங்க வந்து அதே கட்டத்துல இருக்கிற கிரகங்களும் பாவகர்த்தாரியை கொடுக்குது. ஓகே, பாவகர்த்தரியில இருக்கும்போது குரு கூட இருந்தாலும் ஒன்னும் புனிதத்தை கொடுக்கறது இல்லைங்க சார்? இல்லம்மா பாவகர்த்தாரியில இருக்கும்போது இங்க குரு நம்ம எடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. பாவகர்த்தாரி நம்ம எங்க சொல்றோம், செவ்வாய் பாவகர்த்தாரின்னும் போது அந்த கட்டத்துக்குள்ள இல்ல வந்து கடகத்துல வந்து ஒரு கிரகமும் புதன் கண்ணில ஒரு கிரகமும் பாவ கிரகங்கள் இருந்ததுன்னா அதை பாவகர்த்தாரின்னு எடுத்துக்கலாம். அது இல்லாம இங்க பாத்தீங்கன்னா அதே கட்டத்துக்குள்ள கேது முன்னாடியும் சூரியன் பின்னாடியும் நடுவுல செவ்வாய், இவங்க பாதகத்தை கொடுக்குறாங்க.
சார் நான் கேட்டது ஃபர்ஸ்ட் சார்ட்ல இருக்குல்லங்க சார், செவ்வாய் வந்து பாவகர்த்தரை சொல்றோம், பட் குரு கூட தான் இருக்கு, இருந்தாலும் அதை நம்ம எடுத்துக்கிறது இல்ல. இல்லம்மா, குரு கூட இருந்தாலும் குரு செவ்வாய் 7ஆம் அதிபதி குருவாகி செவ்வாய் கூடினாலும் ஒரு விதி பார்த்தோமா, அதுல எக்ஸம்ஷன் அந்த விதி இங்க வந்துருதா? அது மட்டும் இல்லாம குரு பாதகத்தை கொடுப்பாருன்னு, அதாவது பாதகத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் நன்மையை கொடுப்பாரு, இல்ல அந்த பாதகம் வெளியில தெரியாம இருக்கலாம், அவ்வளவுதான். பட் கண்டிப்பா அந்த பாதகம் உண்டு. திருமணம் சார்ந்த விஷயத்துல இப்ப இதே குரு செவ்வாய் காம்பினேஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிலம், வாகனம், சம்பாத்தியம் எல்லாமே நல்லா இருக்கும். அதுவும் இங்க 9ஆம் இடத்துல இருக்காங்க. 9ஆம் இடத்துல வந்து லக்னாதிபதி 9ல இருக்காரு, செவ்வாய் 9ல இருக்காரு, குரு 9ல இருக்காரு, 11ஆம் அதிபதி தான் செவ்வாய். கண்டிப்பா ஒரு தொழில் பாத்தீங்கன்னா நல்ல நல்ல தொழில் இருக்கணும். கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கலாம், இல்ல தொழில் செஞ்சாருன்னா நல்ல தொழிலே செய்வாரு. கல்யாண விஷயத்துல இல்ல சார், அந்த குரு வந்து செவ்வாயை பார்க்கல இல்லைங்களா, 12ல தான் இருக்கு. செவ்வாய்க்கு 12ல தான் இருக்கு. எதுக்கு? செவ்வாய் நின்றதுக்கு 12ல தான் சார் இருக்குது குரு. அந்த குரு இல்ல குரு 12ல இருக்குன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்ல. இங்க குரு செவ்வாயும் ஒன்னா இருக்குன்னு எடுத்துக்கோங்க. நம்ம எப்போ பார்த்த விதியில என்ன சொல்றோம், 7ஆம் அதிபதி குருவாகி செவ்வாய் கூடினாலும், இல்ல 7ஆம் அதிபதி செவ்வாய் ஆகி குரு கூடினாலும் திருமண வருஷத்துல கஷ்டத்து உண்டுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த கான்செப்டும் எடுத்துக்கலாம். அது இல்லாம நான் இதுக்குதான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், பொதுவான கான்செப்ட் என்னன்னா செவ்வாயும் குருவும் சேர்ந்து எங்க இருந்தாலும், அது எந்த லக்னமா இருந்தாலும் திருமணம் சார்ந்த விஷயத்துல ஒரு பிரச்சனைகளை கொடுக்குது அப்படின்னு சொல்றோம். ஒரு சின்ன கசப்பை கொடுக்குது, ஒரு சின்ன பிரச்சனையை கொடுக்குது. பெருசா இருக்கணும்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதாகல. இங்க வந்து பெருசா இருக்கிற 3 வருஷத்துல விவாதத்தை பெற்றாடுறதுக்கு வேற ரீசன்ஸ், நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஓகே, சோ இந்த கடைசி கட்டத்துல செவ்வாய்க்கு முன்னாடி கேது, பின்னாடி சூரியன். சூரியன் இங்க ஆட்சி கூட ஒரு சுபர் இருக்கிறாரு, அந்த இதெல்லாம் ஈடுபடாது. அதுதான் நீங்க ஆட்சி உச்சம் நீங்க எதுவுமே எடுத்துக்காதீங்க. ஓகே, நாம அடுத்து வந்து இப்ப ஓகே இன்னைக்கு இதோட முடிச்சுக்கிறோம். இன்னும் 2-3 சார்ட் இருக்கு. பட் இது இல்லாம சூரியனோட செவ்வாய் சேர்ந்து இருந்தாலே நம்ம என்ன சொல்லுவோம், என்ன தோஷம் சொல்லுவாங்க, இடுகதிர் கூடி எங்க இருந்தாலும் வந்துருதா? அது வந்து ஆனா அது இல்ல, அது இல்லன்றதான் ப்ரூவ் பண்ண வரேன் நானு, அது இல்லன்றதான் சொல்ல வரேன். பட் பாதிப்பை கொடுக்கறது உண்மை, அவ்வளவுதான். அது அந்த தசா காலங்கள்ல இல்லையா, சூரியனோ செவ்வாயோ தசா காலம் எடுத்துக்க வேண்டியதுல இது ஒரு பாதிப்பு கண்டிப்பாக தசா காலம் இல்லைனாலும் பாதிப்பு கொடுக்குது. சோ இங்க பாருங்க, செவ்வாயால பாதிப்பு என்னென்ன பாதிப்பு வரும் அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஓகே, செவ்வாயில இப்ப பார்த்தோம்னா பிரிவினை வரும்னு சொல்றோம். செவ்வாய் வந்து பிரிஞ்சு போயிடுவாங்க, இல்ல ஒன்னா இருக்க மாட்டாங்க, இல்ல வந்து விவாகரத்து நடந்துரும், எல்லாம் பாக்குறோம். பட் இது வந்து ஜாதகத்தை நீங்க கிளீனா அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு டிசிஷனுக்கு நம்ம வரணும். செவ்வாய் என்ன டைப்பா பாதிப்பு கொடுக்குதுன்றது. இந்த அம்மாவோட ஜாதகத்தை பாருங்க. இவங்க வீட்டு வேலைக்கு போனவங்க அந்த எஜமானி அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து 2ஆம் தாரமா அவருக்கு வாழ்க்கைப்பட்டாங்க. ஓகே, சோ இது 2ஆம் தாரமா வாழ்க்கைப்பட்டது இவங்களுக்கு வந்து எல்லா விதத்திலயும் நன்மையை அமைஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முதல்ல என்ன பார்த்திருக்கோம், கடக லக்னம், சிம்ம லக்னம், இது 3க்கும் என்ன மாதிரி வாழ்க்கை அமைக்கணும்னு சொல்லியிருக்கோம். கொஞ்சம் மியூட் போட்டுங்க, எல்லாரும் மியூட் போட்டுங்க. பாருங்க, கடக லக்னம், சிம்ம லக்னம், மிதுன லக்னம், இவங்க எல்லாருக்குமே சார் கொஞ்சம் மியூட் போடுங்க. பட்டீல் சார் தகுதியை விட குறைவான இங்க வந்து தன் தகுதியை விட ஒரு குறைஞ்ச திருமணமோ இல்ல வந்து வேற டைப் ஆஃப் திருமணமோ நம்ம பண்ணும்போது அது நல்லா இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். சோ இது இங்க வந்து பாருங்க, அதே தான் நடந்திருக்கு இவங்களுக்கு. இவங்க வந்து நார்மலா ஒரு வீட்டுக்கு போயிருக்காங்க, அங்க முதலாளிமா இறந்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து 2ஆவது திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கு. வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு அது மட்டும் காரணம் இல்ல, சந்திரனுக்கு 2ல கிரகம், சூரியனுக்கு 2ல கிரகம், சூரியனுக்கு 2-12, சந்திரனுக்கு 2-12 கிரகம் இருக்கும்போது அது அம்ச யோகத்தை கொடுக்குது, வாசி யோகம் கொடுக்குது அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஸோ அந்த யோகமும் இவங்களுக்கு இங்க கிளியரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதனால இவங்க நல்ல வாழ்க்கை அமைஞ்சுது. ஸோ நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது நீங்க கிளியரா சொல்லுங்க என்ன டைப் ஆஃப் பாதிப்பை கொடுக்கும் அப்படின்றத நம்ம எடுக்கணும். ஜாதகம் வந்து அந்த எஜமானனோட ஜாதகமா இல்ல அந்த வேலைக்காரம்மாவோட ஜாதகமா? வேலைக்காரியம்மா ஜாதகம்.
எனக்கு அந்த டவுட் வந்துச்சு. எப்படி கேக்குறதுன்னு தெரியலையாக்கா. இல்ல இது வந்து யாருக்கு சொல்றாங்களோ அவங்களோட ஜாதகம் தானே இருக்கு. அவர் கட்டிக்கு போறது இது வந்து பிவி ராமன் புக்ல இருக்கிற ஜாதகம். மிக்க நன்றி சார். பிவி ராமன் புக்ல இருக்க ஜாதகம். ஏன்னா 1927 ஜாதகம் இது. ஸோ பிவி ராமன் புக்ல இருக்கு, கிளியரா எழுதியிருக்காரு. ஓகே சார் நல்லா இருக்கு. ஓகே சார். இப்போ அடுத்து நம்ம பார்க்குறோம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனியோட பார்வை கிடைக்குது, ராகுக்கு இருக்கு, செவ்வாய் தோஷத்தில் தான் இருக்கு. ஆனா என்னன்னா இந்த ஜாதகத்துல தோஷங்கள் எப்படி பண்ணுச்சுன்னா 2 பேரையும் பிரிச்சு வச்சிருச்சு. 2 பேரும் இப்போ வெளிநாட்டுல வேலை செய்யறாரு, இந்த அம்மா இங்க வந்து டாக்டரா ஒர்க் பண்றாங்க. இவங்க ரிசைன் பண்ணிட்டு போறதுக்கு ரெடியா இல்லை. அவர் அப்பப்போ 2 வருஷத்துக்கோ 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து கூட இருந்துட்டு திரும்பி போயிடுறாரு. ஸோ இவங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறதுனால இவங்களுக்கு பிரிவினைகள் வரல. இது ஒண்ணு. 2வது பாத்தீங்கன்னா இதே மாதிரி வேற ஜாதகங்கள்ல இப்போ ஒய்ஃப் வந்து கவுன்சிலர் ஆயிருப்பாங்க, ஹஸ்பண்ட் வந்து அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஜாதகங்களும் இருக்கு. அந்த மாதிரி ஜாதகத்திலயும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிரிவினைகள் வரல. ஸோ இங்க என்ன நம்ம பார்க்கணும்னா இது எந்த விதத்துல பாதிப்பை கொடுக்குது. ஸோ ஒய்ஃப் டாமினேட் பண்ணிட்டாங்கன்னா அங்க கணவர் வந்து டம்மியா போயிட்டாருன்னா பாதிப்பை கொடுக்கறது இல்லை. இல்லை இவங்க பிரிஞ்சு 2 பேரும் வெளிநாட்டுல போயிட்டாங்கன்னா பாதிப்பை கொடுக்கறது இல்லை அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ செவ்வாய் பாதிப்பை கொடுக்குதுன்னா நீங்க டைரக்டா அது வந்து பிரிவினை கொடுத்துருன்னு மட்டும் எடுக்காதீங்க, மற்ற ஆஸ்பெக்ட்லையும் அதை அனலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஜாதகத்தை போட்டிருக்கோம். ஓகே ஓகே. இப்ப இன்னொரு கான்செப்ட் நம்ம ஏற்கனவே பார்த்த கான்செப்ட் தான். செவ்வாய் வந்து லக்னத்தை பார்க்குது, சனியும் லக்னத்தை பார்க்குது, சுக்கிரனும் லக்னத்தை பார்க்குது. ஸோ பிரிவினைகள் கண்டிப்பா உண்டு அப்படின்றத ரொம்ப கிளியரா இண்டிகேட் பண்ணுது. இந்த ஜாதகம் ஓகே, இது வந்து ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. இது பாத்தீங்கன்னா லக்னம் 4ஆம் அதிபதி வந்து இங்கே இருக்காரு, லக்னாதிபதி இங்க வந்து வீக் ஆயிட்டாரு. லக்னாதிபதி வந்து அஸ்தங்கம் வக்ரம், இங்க 4ஆம் அதிபதி குரு வந்து இங்கே இருக்காரு. அதனால இவங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்தது அப்படின்றத எடுத்துக்கலாம். பட் செவ்வாய் பாதிப்படைஞ்சது அப்படின்றது அந்த பாதிப்பு எந்த மாதிரியான பாதிப்பு அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணும்போது கண்டிப்பா எடுங்க. அதே மாதிரி சனி வக்ரமாயி 8ல இருக்கும்போது அதுவும் ஒரு பாதிப்பை கொடுக்குது. சனி 8ல இருந்ததுன்னா நீண்ட ஆயுள் நம்ம சொல்லுவோம், இல்ல குரு சனியை பார்த்துச்சுனாலும் நீண்ட ஆயுள் சொல்லுவோம் இல்லையா. ஆனா சனி 8ல இருந்து வக்ரமாச்சுன்னா அது கண்டிப்பா ஆயுள் தோஷத்தை கொடுக்குது அப்படின்றத புரிஞ்சுக்குங்க, நோட் பண்ணிக்கோங்க. பார்க்கும்போது அதுக்கு ஏத்த மாதிரி ஜாதகங்களை பார்க்கணும். இந்த ஜாதகத்துல இவங்க வந்து நல்லா இருக்காரு, இவரு எல்லா விதத்துலயும் நல்லா இருக்காரு. பட் ஸ்டில் பாத்தீங்கன்னா போய் நல்லா சம்பாரிச்சுட்டு வந்தாரு, வெளியூர் எல்லாம் போய் நல்லா சம்பாரிச்சுட்டு வந்தாரு. பட் அதுக்கப்புறம் எல்லா பணத்தையும் இழந்துட்டாரு. சுக்கிர திசையில எல்லா பணத்தையும் இழந்துட்டாரு. ஐயா மேல போட்டிருக்கிற ஜாதகத்து வந்து பெண் ஜாதகம் ஐயா? என்னமா? அந்த 69 29 பெண் ஜாதகம் கணவர் இறந்துட்டாங்க. அதுல புதன் எங்க இருக்காருங்கய்யா மேல போட்டிருக்க ஜாதகத்துல? புதன் வந்து லக்னத்திலே இருக்காரு பாருங்க, வக்ரமா இருக்காரு. சரி சரி சரிங்க. புதன் லக்னத்திலே வக்ரமா இருக்காரு. சரி. இப்ப அடுத்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா நம்ம பார்க்கலாம். இங்க வந்து லக்னம் வந்து மகர லக்னம், லக்னத்துல வந்து சுக்கிரன், சனி பார்வை இருக்கு சுக்கிரனுக்கு. இவங்க வந்து ஆனா செவ்வாய் எந்த விதத்திலையும் சம்பந்தப்படலை. ஆனா இவர் என்ன பண்ணாரு, நல்லா சம்பாரிச்சார், வெளியூர் போனாரு, நல்லா சம்பாரிச்சு எல்லாம் பண்ணாரு. ஆனா இவருக்கு ஏற்பட்ட தவறான உறவுகள், அந்த உறவு வந்து இவர் வச்சிருக்க கூடாது, அது இருந்ததுனால இவருக்கு பிரச்சனையை கொடுத்துருச்சு. அதனால சுக்கிரதசை சுக்கிர புத்தி நடக்கும்போது இல்ல சுக்கிரதசை நடக்கும்போது ஒருத்தர் எந்த விதத்திலையும் தவறுகள் செய்யக்கூடாது. அது தவறுகள் செய்யறதுக்கு ஜாதகத்துல அனுமதி இருந்ததுன்னா ஓகே, அந்த தவறுகள் நம்ம செய்யறதுனால பிரச்சனைகள் இல்லை. ஆனா இங்க அந்த தவறுகள் நடக்கிறதுக்கு இங்க ஜாதகத்தில் அனுமதி இல்லாத போது அதை பண்ணும்போது நம்ம சம்பாதிச்ச பணம் எல்லாமே வீணாயிடுது அப்படின்றது சொல்றதுக்கு தான் இந்த ஜாதகத்தை போட்டேன். இதுவும் ஒரு நல்ல ஜாதகம் தான்.
ஸோ நம்ம சுக்கிரன் அதாவது செவ்வாய் எந்த மாதிரி பாதிப்பை கொடுக்குது அப்படின்றத எடுத்துக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஜாதகம். சார் இங்க தேய்பிரை சந்திரனுக்கு 4ல செவ்வாய் வந்திருக்கு இல்லைங்க, அது பாருங்க. தேய்பிரை சந்திரனுக்கு 4ல செவ்வாய், ஆமா 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 ஆமா, அது ஒரு குற்றம் தானங்க? இல்ல நம்ம பொதுவா செவ்வாய் பாதிப்படைஞ்சிருக்கு. ஆனா பாதிப்படைஞ்சுன்னா பிரிவினையை கொடுக்குமா, இல்ல வந்து விவாகரத்தை கொடுக்குமா, இல்ல வந்து வெளியூருக்கு போவாங்களா, இல்ல வேற எங்க இருப்பாங்க, எப்படி அவங்களுக்கு வாழ்க்கை அமையும் அப்படின்றத ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிட்டு தான் சொல்லணும். டேரக்டா எடுத்து இந்த 4 கான்செப்ட் சொல்லுது. சார் இதுக்கு முன்னாடி போட்ட அந்த கான்செப்ட் போடுங்க, அந்த ஆணுடைய ஜாதகம். ஹலோ சார், இது இருக்கு பாருங்க. 1940. ஓகே சார். ஆமா ஆமா மேகலாமா, கொஞ்சம் மீட் கொடுங்க. 1947 அதான் இருக்கு பாருங்க. ஒரே செகண்ட். சோ இவருக்கு வந்து சூப்பரா சம்பாதிச்சாரு, எந்த விதத்திலயும் எந்த பிரச்சனையும் இல்ல, நல்ல சம்பாத்தியம், வெளிநாடு போயிட்டு வந்தாரு. ஆனா சுக்கிரதசை ஆரம்பிச்ச உடனே, சனி புத்தி வந்தோடனே இவரோட பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் மாறிச்சு. அந்த மாறினதுனால இருந்த எல்லாத்தையுமே இழந்துட்டாரு. ஸோ இதுல நம்ம இந்த ஜாதகம் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய ஜாதகங்கள் இருக்கு. சுக்கிரதசையில யாருமே தவறுகள் செய்யக்கூடாது. சுக்கிரதசையில தவறுகள் செய்யறதுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய வரும். அதை பண்ணக்கூடாது. பண்ணீங்கன்னா உங்களுக்கு பண இழப்புகள் வரும். சுக்கிரன்றது பண இழப்புகள் வரும். அடுத்த ஜாதகம் பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம், சூரியன் செவ்வாய் சேர்ந்தா விதவா யோகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது விதவா யோகமா இல்ல, அது விதவா யோகம் இல்ல. இங்க பாருங்க, 2 பேருக்குமே சூரியன் செவ்வாய் சேர்ந்துதான் இருக்கு. ஒருத்தருக்கு லக்னத்திலே 4ஆம் இடம், சந்திரனுக்கு 4ஆம் இடம் வந்து பாதிப்படைஞ்சிருக்குன்றது சொல்லலாம். சூரியனோட சேர்ந்து செவ்வாய் இருக்கு, பாதிப்படைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இவங்க சூரியனோட செவ்வாய் ஆணுக்கும் இருக்கு, பெண்ணுக்கும் சூரியனோட செவ்வாய் லக்னத்திலேயே இருக்கு. அங்க 10ல இருக்கு, இங்க வந்து லக்னத்துல இருக்கு. ஸோ 2 பேருக்குமே நம்ம வந்து என்ன சொல்லுவோம், செவ்வாய் சூரியன் சேர்ந்ததுன்னா விதவா யோகம் சொல்லுவோம் இல்லையா? அது இல்ல. விதவா யோகம்ன்றது ஒரு ஸ்பெசிபிக்கான இடத்துல இருக்கும்போது மட்டும்தான் அது விதவா யோகமா வருது. நம்ம அடுத்த வகுப்புல அதை பார்ப்போம். பட் செவ்வாய் சேர்ந்து தனித்தனி ஜாதகங்களா? கணவன் மனைவி ஜாதகம். இவங்க வந்து திருமணமாகி கிட்டத்தட்ட ஒரு 22-23 வருஷம் நல்லா வாழ்ந்தவங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளத்தினால அந்த பொண்ணு வந்து உடல் சரியில்லாதனால அந்த பொண்ணு இறந்து போச்சு. ஆனா 23 வருஷம் நல்லா வாழ்ந்தாங்க. வீடு வண்டி வாசல் எல்லா யோகமும் இருந்தது. ஐயா, இப்ப இதுல வந்து திருமணமாகி 6 வருடத்தில் பெண்ணுக்கு கிட்னி ப்ராப்ளம் போட்டிருக்கீங்க. ஆமாமா, திருமணமாகி 6 வருஷத்துல கிட்னி ப்ராப்ளம். ஏன் அந்த என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த 2 பேரும் ஜாதகத்தையும் ஒன்னா இணைக்கும் போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது. இங்க வந்து விதவா யோகத்தை கொடுக்கல, சூரியன் செவ்வாய்ன்றது விதவா யோகத்தை கொடுக்கல. ஆனா இவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை கொடுக்குது, ஹாஸ்பிட்டலைசேஷன் நடக்குது. இவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா மூட்டு வலி வருது, எலும்பு தேய்மானம் வருது, கிட்னி ப்ராப்ளம் வருது. ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால லைஃப் லாங் மாத்திரைகளை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. லைஃப் லாங் வந்து இவங்க மருந்து மாத்திரை சாப்பிடுற இடத்துக்கு போயிடறாங்க. இந்த மாதிரி 2 ஜாதகத்தை ஒன்னா இணைக்கும் போது இங்க விதவா யோகத்தை கொடுக்கல, ஆனா வேற மாதிரி பிரச்சனைகளை கொடுக்குது. என்ன மாதிரி பிரச்சனை கொடுக்குது, ஒண்ணு இவங்க லைஃப் லாங் மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு, இல்ல இவங்களுக்கு 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ரொம்ப பலவீனம் ஆயிடுறாங்க, அவங்களால எந்த விதமான வேலைகளும் செய்ய முடியாம இருக்கிறாங்க, இல்ல மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் வருது, ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் வருது. ஸோ இந்த மாதிரி 2 ஜாதகத்தை சேர்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப கிளியரா அனலைஸ் பண்ணுங்க. இது விதவா யோகத்தை கொடுக்கல, ஆனா மத்த எல்லா டைப்பான பிரச்சனைகளையும் கொடுக்குது. சோ ஒருத்தருக்கு சேர்ந்து வந்து சூரியன் செவ்வாய் இருக்கா, இன்னொருத்தருக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரேன். இன்னொருத்தருக்கு என்ன மாதிரி பிரச்சனைகளை கொடுக்குதுன்றது சொல்ல வரேன். ஓகே, ஓகேவா? அடுத்தது பாருங்க, சூரியன் செவ்வாய் விதவாயமா கண்டிப்பா இல்ல. என்ன மாதிரி பிரச்சனை, பொருத்தம் சரியாம பார்க்காதனால வந்த பிரச்சனைகள். இந்த தொடர்பு இருக்கும்போது ரத்த சம்பந்தமான நோய் வருது, வாழ்நாள் முழுவதும் மருத்துவமனையில போகுது, கர்ப்பப்பை சார்ந்த தொந்தனைகள் வருது. ஒருத்தருக்கு அரசு உத்தியோகத்தை கொடுத்து அடுத்தவர் வெளிநாட்டுக்கு அனுப்பிடுது, இல்ல வெளி மாநிலத்துக்கு வெளியில அனுப்பிச்சிருது. ஒருத்தருக்கு வேலை இல்லாமலே பண்ணிடுது, மனைவி அதிகாரமா இருக்காங்க, கணவருக்கு வேலை இல்லாம பண்ணிடுது. ஸோ இதை வந்து கிரக நிலைகளை பார்த்து நம்ம முடிவு பண்ணுமே தவிர சூரியன் செவ்வாய் ஒன்னா இருந்தாங்கன்னா இது விதவா யோகத்தை கொடுத்ததுன்னு நம்ம சொல்லிடக்கூடாது.
அது ஒரு கான்செப்ட் சொன்னாங்க ஒருத்தர், செவ்வாய் சூரியனும் நெருப்பு ராசியில் இருந்தா மட்டும்தான் அந்த பிரச்சனைன்னு. இல்லம்மா, நாம டீட்டெயில்டா நம்ம அடுத்த கிளாஸ்ல எங்கெல்லாம் இருந்ததுன்னா பிரச்சனை கொடுக்குன்றத பார்க்கணும். ஓகேங்க. ஏன்னா இது விதவா யோகம் இல்லைன்றது சொல்றதுக்கு தான் இதை வந்து எடுத்தேன். அது விதவா யோகத்தை ஒரு சில இடங்கள்ல கொடுக்கு, ஒரு சில பாவங்கள்ல இருக்கும்போது கொடுக்குது. அது மேஷ ராசியில இருந்தாதான் பயங்கர பாதிப்பு, தனுசு மகரம்னா ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பார்க்கலாம் சொல்றேன் டீட்டெயிலா சொல்றேன், ஜாதகத்தை போட்டு சொல்றேன். அது வந்து ஒரு சில இடங்கள்ல இருக்கும்போது பாதிப்பு கொடுக்குது, ஒரு சில பாவங்கள்ல இருக்கும்போது பாதிப்பு கொடுக்குது. ஆனா எல்லா இடத்துலயுமே அது வந்து விதவா யோகத்தை கொடுக்கல. இவ்வளவுதான் கிளாஸ் இன்னைக்கு. இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இப்போ நம்ம பார்த்ததுல எந்த டவுட் இருந்தாலும் இது நம்ம கேட்டுக்கலாம்.